ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட மாடி தோட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட மாடி தோட்டத்தில் பலவிதமான பூச்செடிகள் இருக்குது. அப்படி பலவிதமான பூச்செடிகள் இருந்தாலும் நம்மளோட மாடி தோட்டத்தை அழகுபடுத்துறதுல முக்கிய இடம் பிடிக்கிறது வாடாமல்லி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூ தான் ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் அந்த வாடாமல்லி பூ. இந்த பூச்செடி இருந்ததுன்னா நம்மளோட மாடி தோட்டமே ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஒரு கலர் தான் வச்சுருக்கேன். ஆனால் ஆன்லைனில் இப்போல்லாம் ஒயிட் கலரு, பேபி பிங்க் கலரு, ரெட் கலர், இது மாதிரி 2-3 கலர் கிடைக்கிது, புதுசாகவே வந்திருக்கு. இதுக்கு நம்ம பராமரிப்புங்கிறது ரொம்ப அதிகம் தேவையில்லை. நம்ம எப்போவும் எல்லா செடிகளுக்கும் 8 மணிக்கு முன்னாடியே வெயில் வர்றதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றிடணும். அது மாதிரி இந்த செடிகளுக்கும் தண்ணி ஊற்றிடலாம். உரம்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, காய்கறி கழிவுகள், கடலை பிண்ணாக்கு கரைசல், இதெல்லாம் கொடுக்கலாம். இது பூச்செடிகள் தானே, அதனால் டிஏபி உரமும் கொஞ்சம் கொடுக்கலாம். இது பூக்கள் தான். நம்ம சாப்பிட்ற காய்கறிகள், பழச்செடிகளுக்கு நம்ம டிஏபி கொடுக்கக்கூடாது. இயற்கை முறையில் தான் வளர்க்கணும். பூச்செடிகள்ங்கிறதுனால ரொம்ப கம்மியாக ஒரு 4-5 உருண்டைகளாக தான் இருக்கும் அந்த டிஏபி உரம், அதை கொடுக்கலாம். அப்புறம் இந்த செடிகள் வளர்ந்த உடனே இது மாதிரி அப்படியே இப்போ காஞ்சி போக ஆரம்பிச்சிடும், அந்த கலரே மாற ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து அதை பறித்து நம்ம உதுத்து விட்டு மேலே மண் போட்டு விட்டோன்னா திரும்ப புது செடிகள் ரொம்ப சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். இந்த வாடாமல்லி பூச்செடியை நம்ம காய்கறி செடிகள், பழச்செடிகள் வச்சுருந்தோன்னா அதுக்கு நடுவில் இதை வச்சு விட்டுட்டோன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நிறைய பூச்சிகள், வண்டுகள் இதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்துக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செடி வாங்கி வச்சாலே போதும். அதுக்கப்புறம் அதனோட விதைகள் அப்படியே சுற்றி நம்ம மாடி தோட்டத்திலேயே காற்று மூலமாக பரவி அங்கங்கே வளர ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு நிறையவே செடிகள் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இதுக்கு நோய் தாக்குதல்னு சொல்லி அதிகம் வராது. நம்ம மாடி தோட்டத்தில் மற்ற செடிகள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து இதில் பரவ சான்ஸ் இருக்குது. அப்போ சில சமயம் இதனோட இலைகள்லாம் கலர் மாறி ஒரு மாதிரி வாடின மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் அந்த இலைகளை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். அதே மாதிரி நம்ம மேலே பகுதியில் நல்லா ப்ரூனிங் பண்ணி விட்டோம்னா, கவாத்து பண்ணி விட்டோம்னா நிறைய பக்க கிளைகள் நல்லா அடர்த்தியாக நிறையவே வர ஆரம்பிச்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.